கிராமத்து சந்தைகள்ல கிடைக்கூடிய அந்த கரிசோறு சாப்பிடலாம் அப்படின்ட்டு விடிய காலையில் 4 மணிக்கெல்லாம் கிளம்பி போயிட்டோம். அது எந்த சந்தைன்னு சொல்றேன், சேனலை ஃபாலோ பண்ணிட்டே பாருங்க. நம்ம ஈரோடு மாவட்டத்தில் இருக்க முத்தூர் சந்தைக்கு தாங்க ரீசெண்டா விசிட் பண்ணியிருந்தோம். ஈரோடு மாவட்டத்திலேயே முத்தூர் சந்தை கொஞ்சம் பெரிய லெவல்ல போடுவாங்க. இங்க உங்களுக்கு காய்கறி பழங்கள் மட்டும் கிடைக்கிறது இல்லாம ஆட்டு வியாபாரத்துக்கு இந்த சந்தை ரொம்பவே ஃபேமஸ். வாரத்துல சனிக்கிழமை ஒரே நாள் மட்டும் தாங்க இந்த சந்தை கூடும். அன்னைக்கு ஒரு நாளைக்கு மட்டும் தான் சந்தையில கடை போடுறவங்களுக்கு எல்லாம் சாப்பாடு வேணும் இல்லை, அதுக்கோசரம் ஆரம்பிக்கப்பட்ட கடைங்க இது. கிட்டத்தட்ட ஒரு 30-40 வருஷமா பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க கடை காலையில 5 மணி to 10 மணி வரைக்கும் கடை வச்சிருக்காங்க. கூட்டத்தை பொறுத்துங்க அப்பப்ப 2 கிலோ 3 கிலோன்னு கறி குழம்பு வச்சுக்கிறாங்க. சாப்பாடு மட்டும் இல்லாம புரோட்டா தோசை கூட இவங்க கிட்ட கிடைக்குது. இதுவரைக்கும் சந்தை சாப்பாடுலாம் நான் ட்ரை பண்ணதே இல்லைங்க, இதுதாங்க ஃபர்ஸ்ட் டைம். நானும் புரோட்டாலாம் வாங்கிங்க பிச்சு போட்டு 2 செட் கறி வாங்கிட்டேங்க. நல்லா அரைச்சு வச்ச கறி குழம்பு சூப்பரா இருந்துச்சுங்க. டேஸ்ட் வைஸ் கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு. என்னதான் குழம்பு நல்லா இருந்தாலும் கறி கொஞ்சம் அரவைக்கடாவே இருந்துச்சு. அடுத்தது 2 தோசை வாங்கி நல்ல குழம்புல ஊற போட்டு கறியோட சேர்த்து சாப்பிட்டு முடிச்சுட்டு நானும் சந்தை சுத்தி பார்த்துட்டு டாடா பை பண்ணி கிளம்பிட்டோம்.